பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் பல திட்டங்களை தீட்டி பல சட்டங்களை ஏற்றி மக்களுக்கு சேவை செய்கின்ற சொல்லி நேற்று 2 திட்டங்களை தீட்டிருக்கார். ஒன்று தியேட்டரில் 5 ஷோ, அதாவது 5 காட்சிகள் ஒளிபரப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு திட்டம் சொல்லியிருக்காங்க. 5 காட்சிகள் யார் பண்ண முடியும்? ஒரு சிறிய லோ பட்ஜெட் படம் 5 காட்சி போட்டால் ஓடுமா? இது நடக்கிற கதையா? அது ஏதாவது பயன்பாடா? ஏழை தயாரிப்பாளருக்கு அது பயன்படுமா? என்ன சொல்கிறீங்க? ஆனால் 5 காட்சியும் அதே பெரிய படமாக இருந்தாலும் படம் நல்லா இருந்தால் தான் ஓடும் 5 காட்சி. இல்லாட்டி இது எப்படி தெரியுமா இருக்குது? திருப்பதிக்கு போய் டேஷ் அடித்தா அங்கே டோக்கன் ஃப்ரீ. ஆனால் மொட்டை அடிக்கிற இடத்துல எதாவது கொடுக்குன்னு பாருங்கள். கொடுக்காம மொட்டை அடித்தா என்ன ஆகும்? ஏனோ தானே நடிச்சிருப்பான். அந்த முட்டையோட சாமி கும்பிட்டு ஊருக்கு வந்தால் ஊரில் பார்த்தோம், என்னையா அது தலையில் அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி 5 காட்சிகள்ன்ற ஒரு கண் துடைப்பு சட்டத்தை தீட்டி இதே ஒரு சினிமாவுக்கு அப்பாற்பட்டவங்க சொன்னால் பரவாயில்ல, சினிமாவில் உள்ளவரே அப்படியே சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு நியாயம்? நீங்களே பாருங்கள். அது எப்படின்னா, அம்மா உணவகத்தில் ஏற்கனவே அதே விலை தான், இப்போவும் அதே விலையை போட்டு இப்போ அமுலுக்கு வந்திருக்கு அப்படின்றாங்க. அதே போல் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைன்னு சொல்லி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி திங்கக்கிழமை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது போகட்டும், அது ஒரு பங்கு. அதே போன்று விவசாயத்துக்கு தள்ளுபடின்னு சொல்கிறார். சிறு குறு விவசாயிக்கு. ஏன்னா அதே திருப்பதி கதை தான். ஏன்னா ஒரு சிறு விவசாயி ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்கியிருப்பான். அந்த குறிப்பிட்ட தொகை தள்ளுபடின்னு சொல்ல வேண்டியதானே. அதில் என்ன பாதி கொஞ்சம் அது கொடுக்காமலே இருக்கலாமே, நான் பணம் வந்த பிறகு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி ஒரு நல்லது செஞ்சாலும் அது சிறப்பாக செய்யணும், இல்லை செய்யாத இருக்கலாம். இல்லை செய்யலன்னு யார் கேட்டாங்க? எதுக்கு இந்த நாடகம்? அதனால் ஏன் இந்த அறியாமல் தெரியாமல் புரியாமல் இயலாமல் இல்லாமல் இந்த மாதிரி செய்கிறாங்க? யார் சொல்லி கொடுக்குறாங்க? எதுக்காக இது நடக்குது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் அதெல்லாம் மாற்றி இன்னும் நல்லா செஞ்சால் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள், பாராட்டு. ஜெமினிகாந்த்.